சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் திறக்கப்பட உள்ள மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மருத்துவ கழிவு ஆலை சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். மானாமதுரை சிப்காட் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மானாமதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆலைக்கு எதிராக சூரக்குளம், பிள்ளருத்தான், செய்குளத்தூர் ஆகிய 2 ஊராட்சிகளிலும் நடைபெற்ற கிராம சபை மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் எதிர்ப்பை மீறி ஆலை கட்டுமான பணி தொடங்கியது. இதை கண்டித்து விவசாய சங்கங்கள் தனித்தனியாக போராட்டங்களையும் நடத்தினர். தொடர்ந்து ஆலை கட்டுமான பணியை அப்போதைய மாவட்ட ஆட்சியர் தலைவர் ஆசாஜி தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டார். ஆனாலும் சில வாரங்களிலேயே மீண்டும் கட்டுமான பணியை தொடங்கி தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. விரைவில் ஆலை திறக்கப்பட உள்ள நிலையில் கடந்த மாதம் பல்வேறு அரசியல் கட்சியை பல்வேறு அமைப்புகளும் இணைந்து மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை எதிர்ப்பு போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தினர். தொடர்ந்து அந்த குழுவினர் அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, MLA தமிழரசி, செந்தில்நாதன் ஆகியோரிடம் முறையிட்டனர். அதன் பின்னரும் நடவடிக்கை இல்லாததால் கடையடைப்பு முற்றுகை போராட்டத்தை அறிவித்தனர். இதையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு போராட்ட குழுவினர் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சமரசப்படுத்தினார்கள். ஆனால் அதை ஏற்க மறுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு மானாமதுரை முழுவதும் கடைகளானது அடைக்கப்பட்டு பல்லாயிரம் மக்கள் சிப்காட் வளாகத்தில் உள்ள மருத்துவ கழிவு ஆலையை முற்றுகையிட்டு ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்புலையை வைத்தும் தடுத்து நிறுத்தினார்கள். போராட்ட குழுவினர் தடுப்புலையை தள்ளி செல்லிவிட்டு உள்ளே செல்ல முயன்றதால் இதனை தள்ளுமுள்ளதானதும் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை சமரசப்படுத்தி சிலரை மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்றனர். மாவட்ட கண்காணிப்பாளர் சிவபிரசாத், கோட்டாட்சியர் ஜெபி கிரேசி, வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் போராட்ட குழுவினர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை முடிவில் மருத்துவ கழிவு ஆலைக்கு மூட அரசுக்கு பரிந்துரை செய்து 2 மாதங்களுக்கு உரிய உத்தரவு பெற்று தருவதாகவும் அதுவரை அந்த ஆலை கட்டுமான பணியை நிறுத்துவதும் என முடிவு செய்யப்பட்டது. கட்டுமான பணி நடைபெறாமல் இருப்பதை காவல்துறை மூலம் கண்காணிப்பது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதிமுக கட்சி மற்றும் இன்று தனித்தனியாக 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர்கள் ராஜன் செல்லப்பா மற்றும் பாஸ்கரன், சிவகங்கை மாவட்ட உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மானாமதுரை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.